ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஈஸி கோயிங் டெரிட்டரி மேட்ச் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு ஹீரோ பவர்ஃபுல்லாக இருப்பான், ஃபைட்டிங் இருக்கும், அது போக காமெடியாக ஜாலியாக போகும். அண்ட் ஓடிட்டு இருக்கிற இந்த ஓப்பனிங் சாங் கூட கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் யூடியூப்பில் போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட்ச் சீசன் 1 எபிசோட் 1. டெய்லி என்னோட வேலைக்கு ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். என் லைஃப் ரொம்பவே கொடுமையாக தான் போய்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் ரீஇன்கார்னேட் ஆனேன். அப்படி நம்ம ஹீரோ இப்போ கண் முழிச்சு பார்க்குறான். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜன்னலில் எட்டி பார்த்துருக்கப்போ, லார்ட் வான் அந்த மாதிரி எட்டி பார்க்காதீங்க ஆபத்துன்னு மெய்டு வந்து அவனை பிடிக்கிறா. வெளியே இருக்கிற சீன் மேக்னிஃபிசென்ட்டாக இருக்குன்னு சொல்லவும், இவ்வளோ கஷ்டமான வார்த்தையை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு மெய்டு பார்க்குறா. பேரு டெல், என்னோட பேரு வான் நே ஃபெரட்டியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்லையா அவங்க ஃபேமிலி நேமோட சொல்ல கற்றுக்கிட்டீங்களேன்னு கேட்டேன். இந்த பாடியில் இருக்கிற மெமரிஸும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையா காமிக்கிறாங்க. சொல்லுங்க, நம்ம மெய்டெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடவும் நான் ஹைரம்லையா இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் ஜப்பான்ல வாழ்ந்த மெமரிஸும் எனக்கு இருக்கு, இந்த பாடியோட மெமரிஸும் எனக்கு இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா ஒவ்வொரு பசங்கிட்டையும் அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் மேஜிக் கத்துக்கிட போறேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோட்ட கேட்டா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல, ஹிஸ்டரி படிக்க போறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இறந்து போன என் ஒய்ஃப்க்கு கிடந்த கடைசி மகன், நீ என்ன கவலைப்படுத்தல, 4 எலிமெண்ட்ஸ்ல ஒரு மேஜிக் தான் உனக்கு இருக்கும், 8 வயசு மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மேஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல 4 எலிமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் வாருக்கு அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த வேர்ல்டில் பவர்ஃபுல்லாகவும் பார்க்குறாங்க. ஹீரோவோட சிப்ளிங்ஸ் அண்ட் அவங்க அப்பாவுக்கு 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ் இருக்கு அப்படின்னா எல்ஃபு டுவார்ஃப் எல்லாம் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். லார்ட் வான் சின்ன பையன், இப்பவே இதை பற்றி அவருக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லுவான். என்ன மன்னிச்சிருங்கன்னு டெல்லுங்கிற அந்த மைடு சொல்கிறான். மேஜிக் டூல்ஸ் பற்றி சொல்லித்தான் நம்ம ஹீரோ கேட்குறான். மேஜிக் கிறிஸ்டல் தான் மேஜிக் டூல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவ சொல்லி கொடுக்குறா. பேசிக் நம்பர்ஸ் கால்குலேஷன்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். எஸ்பாடா அப்படிங்கிற ஹவுஸோட ஹெட் பட்லர் வந்து நிற்கிறான். என்கிட்ட 2 ஆப்பிள் இருக்கு, அது கூட 3 ஆப்பிள் ஆட் பண்ணா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்கவா 5 நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். நான் தான் உங்களுக்கு டீச்சரா இருக்க போறேன் எஸ்பாடா சொல்றான். இப்படியே நம்ம ஹீரோக்கு எஸ்பாடா நிறைய விஷயங்களை டீச் பண்றான். 2 வயசு பையனுக்கு இதெல்லாம் கஷ்டமான டாஸ்கா தெரியுது நம்ம ஹீரோ பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்பாட் ப்ராக்டிஸும் பண்றான். டெல்லு நம்ம ஹீரோவை தோக்கடிச்ச கலாச்சிட்டு இருக்கா. நோபல் அந்த மாதிரி கலாச்சா அதுக்கு மரண தண்டனை தெரியும்ல, இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு மற்ற மைடெல்லாம் சொல்லவும், அவன் நெத்தியில போய் நம்ம ஹீரோ சொண்டி விட்டுட்டு அவ்வளோதான் பனிஷ்மெண்ட் முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு 5 வயசு ஆகுது. அவன் வயசுல இருக்கிற பசங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். ஏன்னா பாடிக்கு உள்ள நம்ம ஹீரோக்கு 34 வயசு ஆகுது. நீங்க எல்லாம் ஆசம்னு மத்த பசங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த தோத்து போன பையனுக்கும் கை கொடுத்து எழுப்பி விடுறான். லோ ஸ்டேட்டஸ்ல இருக்க நமக்கு அவர் மரியாதை கொடுக்கறன்னு மத்த பசங்க பாக்குறாங்க. இப்போ நைட் கமாண்டர் டி அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோ கையை வந்து பார்த்துட்டு, கை சாஃப்டா இருக்கு, ஸோ நைட் ஃபுல்லா நீங்க ஒன்றும் ட்ரைனிங் எடுத்த மாதிரி தெரியல, அப்புறம் எப்படி நீங்க எல்லா பசங்களையும் தோக்கடிக்கிறீங்க, எஸ்பாடா 3 மடங்கு அதிகமா ட்ரைனிங் கொடுக்குறது இப்போ எனக்கு புரியுதுன்னு டி சொல்லுவோம். நான் நினைச்சு எஸ்பாடா கிட்ட சாவடிக்க பாக்குறா நம்ம ஹீரோ யோசிச்சாங்க. உங்களுக்கு ஸ்வாட் ட்ரைனிங்கா நான் கொடுக்குறேன், வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக்குறேன் டி சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சு போச்சுடா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியா ட்ரைனிங் கொடுங்க நம்ம ஹீரோ சொன்னார். வா நீங்க ஒரு குழந்தை, கண்டிப்பா நான் ஈஸியா தான் ட்ரைனிங் கொடுப்பேன் நம்ம சொல்லிட்டு, 100 தடவை ஸ்விங் பண்ணு, 100 தடவை ட்ரஸ்ட் பண்ணுன்னு அதிகமான ட்ரைனிங்கா அவன் கொடுக்குறான். ரெஸ்ட் எடுக்கும்போது கூட சேர் பொசிஷன்ல நின்று ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் உங்க ஹிப்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம சொல்றான். லார்ட்வா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, டெல் வந்து அவனை டேக் கேர் பண்ணிக்கிறா. ரீஇன்கார்னேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபன்னா இருக்கு. நம்ம ஹீரோவா அதை என்ஜாய் தான் பண்றான். எஸ்பாடா அண்ட் டே கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இப்போ வெளியே சுத்தி பார்க்கணும்னு சொல்லி டவுனுக்கு வந்திருக்கான். நாளுக்கு நாள் இவனோட ட்ரைனிங் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கு. நார்மலாக என் வயசில் இருக்கிற பசங்க மாதிரி என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்காக தான் இன்னைக்கு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ பார்க்குறான். மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கே, இது என்ன பில்டிங்னு நம்ம ஹீரோ கேட்டா, மேரேஜ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இது கிங்டமோட ஒரு பெரிய வணிகம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, பையனை ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல விற்கிறதுக்காக அவங்க அப்பாவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பையனை கூட்டிட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கேட்கறான். போரான ஃபேமிலியில இந்த மாதிரி தான் பசங்களை வித்துருவாங்கன்னு டெல்ல எக்ஸ்பிளைன் பண்ணவும், மார்க்கஸோட பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற ட்ரேட் லேடி கேட்கவும், டெல் அவன் முதுகுல இருக்கிற சிம்பிளை காமிக்கிறா. என்னோட பிசினஸ் ஷாப்புக்கு வாங்க, என்ன வேணுமோ உங்களுக்கு கிடைக்கும்னு வா சொல்றா. லேவ வித்தா எவ்வளவுக்கு போகும் நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் மேஜிக் யூஸ் பண்ணுவானான்னு கேட்டா இல்லன்னு அவங்க அப்பா சொல்லவும், சில்வர் காயினுக்கு போகும் அப்படின்னு சொல்லவும், அவ்வளவுதான் போவியான்னு அவங்க அப்பா பிடிச்சி அடிக்கிறான். வெயிட் பண்ணுங்க, நான் 5 சில்வர் காயின் தாரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டெல் பணத்தை எடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அவளை எடுத்து கொடுக்குறா. அந்த பையனை விட்டுட்டு அவங்க அப்பா அங்க இருந்து ஓடி இருக்கான். நான் வான் உன் பேர் என்னன்னு கேட்கவும், காமிஷின் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ தான் இஷ்டப்படி வாழுன்னு சொல்லுவோம், பட் அவனுக்கு போக இடம் இருக்காதேன்னு டெல்லு சொல்றா. என் கூட வந்துருத்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஏதோ ஒரு பையனை நம்ம ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு போக முடியாதுன்னு சோல்ஜர் சொன்னா, இனி இவ என்னோட ஸ்லேவா இருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோசலி இவனுக்கு துணியை ஏற்பாடு பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்லேவ் கான்ட்ராக்டையும் நானே அவங்களுக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் காமிஷனுக்காக ஸ்லேவ் கான்ட்ராக்டை போட்டு விடுறா. நம்ம ஹீரோவோட சீல் இப்ப அவனோட கையில இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ணிருக்கோம், இதை உங்களுக்கு ஃப்ரீயா பண்றேன்னு அந்த லேடி சொல்றா. தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு நோபல் தேங்க்ஸ் சொல்லி இப்பதான் கேட்கறான்னு அந்த லேடி ஹாப்பியா போறா. லார்ட் வான் கமாண்டர் டி உங்களை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு காமிஷன் வந்து நிக்கிறான். வச்சுக்கோ நான் இங்க இல்லன்னு சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் வாங்கி கொடுத்த கிளவுஸ் போடலன்னு கேட்டா, அப்பதான் உங்க ஸ்லேவ் ட்ரேட்
மார்க்கை நான் பெருமையா காட்ட முடியும்னு அவன் சொல்றான். நான் வாங்கி கொடுத்த கிளவுஸ்ன்னு சொல்லும்போது டக்குன்னு அவனும் போட்டுக்கிறான். வான் உள்ள இல்ல அப்படின்னு காமிஷன் பச்சையா போய் சொல்லுவான். வாய் பக்கத்துல பிஸ்கட் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போய் சொல்றியான்னு கேட்டா ஏன் காமிஷன் சமாளிச்சா. அப்ப நீ வந்து ட்ரைனிங் எடுறான். காமிஷனை பிடிச்சவன் இழுத்துட்டு போறான். என்னது நானான் காமிஷன் ஷாக் ஆகவோ என்ன மன்னிச்சிரு காமிஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வராம எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஹீரோக்கு இப்ப 8 வயசு ஆயிடுச்சு. மொத்த ஊருமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட மேஜிக்கல் ஆப்டிடியூட்காக தான் காத்துட்டு இருக்கு. என்னது இவன் கிட்ட 4 எலமெண்ட்ஸ்க்கான மேஜிக்கல் ஆப்டிடியூட் இல்லையா. ஒஸ்டான ஆட்டிடியூடான ப்ரொடக்ஷன் மேஜிக் தான் இவனுக்கு இருக்கா. இஞ்சி போனா அதை வச்சு ஸ்வாடை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இவன் பவர் கூட தேவையில்ல. நார்மல் பிளாக் ஸ்மித்தாலேயே அதை கிரியேட் பண்ண முடியும். மிரியா சாவறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடஜியை பத்து போட்டான்னு நினைச்ச ஒன்ன மாதிரி ஒருத்தனை பத்து போட்டிருக்கா. நம்ம ஃபேமிலிக்கே நீ ஒரு அவமானம். அவங்க அப்பா ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை வெட்டலான்னு ரெடியா நிக்கவும் அவனோட அண்ணன் முர்ஷியா வந்து அவங்க அப்பாவை தடுத்துட்டு அன்டெவலப்டா பார்டர்ல இருக்கிற அந்த வில்லேஜ்ல அவனை லீடரா போட்டுடலாம்ல. அடிக்கடி மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணோம். ரீசெண்டா தான் நம்ம அந்த வில்லேஜை கைப்பற்றி இருக்கோம். வில்லேஜும் நமக்கு கோஆபரேட் பண்ணல. நம்ம எதிரி நாடான பார்டரும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இன்டைரக்டா சாகிறதுக்கு அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. மன்னிச்சிருவான், உன்னை உடனே காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் அந்த இடத்துக்கு உன்னை அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்லுவான். அண்ணா நீ நல்லா தான் பண்ணிருக்க. அப்பா விட்டா என்ன கொண்டிருந்திருப்பாரு. நீ அவன் உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன்னு அவங்க அண்ணா சொல்றான். இது நியாயமே இல்ல. ஏதோ முக்குல இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு உங்களை அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லி டெல்லு கத்திட்டு இருக்கா. யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோவை இந்த இடத்துல இருந்து அனுப்புறது தான் ஹீரோவோட அப்பா பிளானா இருக்கு. சேஃப்டிக்கே காசு கொடுத்த மெர்சனரிஸை தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவோட நைட்டு மெய்டுன்னு யாருமே வரல. அது அவங்க பர்சனல் மெய்டா இருப்பான்னு டெல்லு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டா. டி நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவனும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். எஸ்பேடா எனக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும்னு கேட்டா அவனும் வேலையை விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட வந்துட்டான். லார்ட்வான் இவங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டெல்லு கேட்கறா. இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்க்கு பயமா இருந்தாலும் நீங்க என் கூட வந்தது நினைச்சு சந்தோஷம் தான். என்ன வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு தெரியாத நம்ம ஹீரோ பார்த்தா லார்ட்வான் ஊரை விட்டு போறீங்களான்னு ஒரு பொண்ணு கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா நம்ம ஹீரோ டிபார்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பேனரே வச்சிருக்காங்க. எங்க அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. நம்ம ஹீரோ கேட்க இதை இதை பண்ண சொன்னாரு. அவர் எந்திரிச்சிருக்க மாட்டாரு. அவர் எந்திரிச்ச உடனே இதை ரிமூவ் பண்ணிருந்தோம் அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. லார்ட்வான் பத்திரமா போயிட்டு வாங்க, கண்டிப்பா வில்லேஜுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ்லாம் ஹாப்பியா நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட சாதாரண ப்ரொடக்ஷன் மேஜிக் தான் இருக்கு. மேஜிக் இல்லாமயே கூட எதனாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு மேஜிக்கா நம்ம ஹீரோவோட அப்பா அவனை ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அவனை ஒரு வில்லேஜுக்கு லார்ட் ஆக்கிட்டாரு. பட் அந்த வில்லேஜ் ரொம்ப பிரச்சனைக்குரியது தான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.